தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்பட்ட பிறகும் நீடிக்கும் போராட்டம். இதனால் அப்பகுதியில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காத்மண்டுவில் டயர்களை எரித்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றம் நீடித்துள்ளது. இதனால் நேபாளத்தில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்கள் சொல்லுங்க. நேபாளத்துல நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவுல வன்முறை நீடித்ததை நாம பதிவு செஞ்சிருந்தோம். முக்கியமாக நேபாளத்துல 25க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக அரசுக்கு எதிராக ஜென் இசட் அப்படின்னு பெயரிட்டுக் கொள்ளக்கூடிய இளைஞர் படையினர் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டம் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதலாக ஏற்பட்ட நிலையில் பின்னர் கலவரமாக மாறியது. இதன் காரணமாக நேபாளத்தினுடைய காத்மாண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவு பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டு, குறிப்பாக நேபாள் நாட்டினுடைய பாராளுமன்றம், அதே போல பிரதமருடைய இல்லம், அலுவலகம் அமைந்திருக்கூடிய இடம், இப்படியான பல பகுதிகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே இன்று காலை முதல் மீண்டும் நேபாளத்தினுடைய பாராளுமன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் இளைஞர்கள் ஒன்று கூட தொடங்கி இருந்தார்கள். இந்த நிலையிலே நேபாளத்துல விதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஊரடங்கு உத்தரவு என்பது மீண்டும் நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்துல பல பகுதிகளில் மீண்டும் வன்முறைகள் தொடங்கி இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் இளைஞர் ஜென் இசட் அப்படின்னு பெயரிட்டுக் கொள்ளக்கூடிய இளைஞர் படையினர் வைத்த முக்கியமான கோரிக்கை சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் அந்த கோரிக்கை அப்படியே மாறி இருக்கிறது. நேபாள நாட்டினுடைய பிரதமர் உட்பட அமைச்சரவை முழுவதுமே ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் இவர்களுடைய கோரிக்கையாக மாறி இருக்கிறது. பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது நேபாளம் மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, மற்ற விகிதாச்சாரத்திலும் சரி. இதுக்கு எல்லாம் காரணம் ஊழல் தான். இந்த ஊழல் அரசாங்கம் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் இளைஞர்களுடைய கோஷமாகவும் இருக்கக்கூடியதை நேபாளத்திலிருந்து கேட்க முடிகிறது. மிக முக்கியமாக நேபாளத்தினுடைய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உடனடியாக ராஜினாமா செய்யப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி மீண்டும் நேபாள் நாட்டினுடைய பிரதமர் KP ஒலி உள்ளிட்டோருடைய இல்லங்களை நோக்கி எல்லாம் போராட்டக்காரர்கள், குறிப்பாக இளைஞர்கள் பேரணியாக செல்ல முற்பட்டு வரக்கூடிய நிலையிலே நேபாளத்தினுடைய பல பகுதிகளில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல் என்பது தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. சில இடங்களில் மீண்டும் கண்ணீர் புகை குண்டுகளை எல்லாம் வீசி போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான முயற்சிகள்ல போலீசார் ஈடுபட்டாலும் கூட ஓரிரு இடங்கள்ல சாலைகள்ல பொது சொத்துக்களுக்கு தீயிட்டு போராட்டக்காரர்கள் கொளுத்தக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மீண்டும் 2வது நாளாக நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் அசாதாரண சூழல் நிலவுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது நாளாக இந்த போராட்டம் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில ஓரிரு இடங்கள்ல வன்முறையாக இது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையிலே கூடுதல் பாதுகாப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்துல நேற்று வரை நேபாள் போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில நேற்று நள்ளிரவு நேபாள நாட்டினுடைய ராணுவத்தினரும் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு முக்கியஸ்தர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பாதுகாப்புகளை வழங்க தொடங்கி இருப்பதன் காரணமாக பல இடங்கள்ல ராணுவத்தினருக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான மோதலாகவும் உருமாறி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.